ஒரு ஆலயம். அது ஏன் ஆதி ஜெகநாதர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொன்னாக்க, மிக பழமையான கோயில் அப்பகத்திலேயே. ஏன்னா 21 தலைமுறை பூஜை பண்ண பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாள். ராமனுடைய அந்த வழி தோன்றதுக்கு ராமர் 21வது தலைமுறை. அதுக்கு முன்னாடி 20 தலைமுறை பூஜை பண்ண பெருமாள் நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள். அவர் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9500 வருஷம் அவ்வளோ கணக்கில் சொல்கிறாங்க. இது லட்சக்கணக்கில் போகிற வருஷம் இது. அந்த மாதிரி அற்புதமான அந்த ஆதி ஜெகநாதரை பற்றி பல தகவல்கள். தசரதருக்கு புத்திர பேர் இல்லை, ரொம்ப காலமாச்சு. அவர் ஒரு மன்னன் என்ன பண்ணுறாரு, பண்டிதர்களை கேட்குறாரு, நாம் என்ன பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா, தென்னாட்டில் போய் ஒரு இடத்த சொல்லி நீங்கள் அங்கே போய் கடலில் தீர்த்தம் ஆடிட்டு ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துங்கன்னாங்களாம். அந்த மாதிரி ஜோதிடர்கள் சொன்னதை கேட்டுட்டு தென்னாட்டில் திருப்புல்லாணி பக்கத்தில் 4 கிலோமீட்டர் ராமர் பாலம் அமைத்த இடம். அந்த இடத்துக்கு பேர் சேதுக்கரைன்னு பேர். அந்த திருப்புல்லாணியில் தான் இருக்குது அந்த இடம். அந்த சேதுக்கரையில் கடலில் நீராடிட்டு இங்கே இந்த திருப்புல்லாணி பகவானை பிரார்த்தனை பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினாராம். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தின உடனே அதிலிருந்து தோன்றியவர்கள் அவருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ட பிற்பாடு அவருக்கு ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி தசரதன் புத்திரகாமேஷ்டி பண்ண இடம் எது? இந்த திருப்புல்லாணி. இப்போ நம்ம போய் பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அது. அந்த திருப்புல்லாணியில் யார் யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவங்க எல்லாம் அங்கே போய் அங்கே பிரார்த்தனை பண்ணணுமா. எப்படி பண்ணணுமா, நாம் அதே மாதிரி அந்த சேதுக்கரையில் போய் அந்த கடலை குளிக்கணும். 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் நம்ம அங்கே போயிடணும். போய் குளிச்சுட்டு என்ன பண்ணணும், கோயிலுக்கு எதிரில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும், பெரிய குளம் ஒன்று இருக்கும், தீர்த்தம் ஒன்று இருக்கும். அந்த தீர்த்தத்துக்கு முன்னாடி மண்டபம் இருக்குது. இன்றைக்கும் குழந்தை பேர் வேண்டிய அந்த தம்பதிகள் என்ன பண்ணணும்னா, அங்கே போய் அந்த மண்டபத்தில் போய் நைட்டு தங்கிடுவாங்களாம். சாயங்காலத்துலேருந்து விரதம் கடலில் குடிச்சிட்டு அந்த மண்டபத்தில் தங்கிட்டு காலையில் எழுந்து போயிட்டு வெளில போனோமாக்கா முதல்ல ஆதி ஜெகநாத பெருமாள் அரச மரமாக வாட்டி கொடுத்தாரு. அந்த அரச மரம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற அரச மரம் அந்த தளத்தில் இருக்குது. அந்த அரச மரம் தான் ஆதி ஜெகநாத பெருமாளாம். நேற்று நாம் போன ஆஞ்சநேயர் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தோம், பிரார்த்தனை பண்ணோம். பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்தை சுற்றினா இருக்குது நாகங்கள். நாம் போயிட்டு அந்த மண்டபத்தில் தங்கிட்டு காலையில் போய் அரச மரத்தாண்ட நாக பிரதிஷ்டை பண்ணணுமா. தம்பதிகளாக போய் நாக பிரதிஷ்டை பண்ணிட்டோமாக்கா அங்கே ஒரு பால் பாயசம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு போனோமாக்கா 1 வருஷத்துக்குள்ள கட்டாயமாக புத்திர பேர். தசரதனுக்கு கிடைச்ச மாதிரி புத்திர பேர் நமக்கெல்லாம் கிடைக்குமா. அந்த ஊரில் புத்திரபாக்கியம் அருள்கின்ற அற்புதமான ஒரு ஸ்தலம் எதுன்னா அந்த திருப்புல்லாணின்னு பேர். அதே மாதிரி ராமனை சீதையை கடத்திட்டு போயிட்டாப்புல. போன உடனே அவர் போய் அசோகவனத்தில் சிறை வச்சுட்டாரு. அப்போது ராமர் என்ன பண்ணுறாரு, அப்படி தேடின்னு வரும்பொழுது முதல்ல அவர் வனவாசம் வராது பாருங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்படின்னு ஒரு இடமா வந்த உடனே கடைசியாக சொல்கிறாங்க, எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி இலங்கையில் சிறை வைத்திருக்காங்க, நம்ம அங்கே போய் சீதையை மீட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு திருப்புல்லாணியில் வராராம். திருப்புல்லாணியில் இருக்கிற அற்புதமான அந்த ஆதி ஜெகநாத பெருமானை வழிபட்ட உடனே அவர் தான் ஒரு வில்லை கொடுக்குறாராம். அந்த வில்லால தான் ராவணனை அழித்தார். ராமபிரானே ராமருக்கு வில் கொடுத்த பகவான் யாரு? இந்த திருப்புல்லாணியில் இருக்கிற ஆதி ஜெகநாத பெருமாள். அப்போது இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே அங்கே தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும்போது அப்போ அங்கே இலங்கையில் என்ன நடக்குதுன்னா, ராமனுடைய தம்பிகள்லாம் விபீஷணன் முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணா 1000 இந்த உலகத்தினுடைய மனைவியை கவர்ந்துட்டு வந்தது ரொம்ப மகா பாவம்.
நீங்கள் அந்த தப்பை செஞ்சிருக்க கூடாது. நீங்கள் நல்லபடியாக சீதையை போய் ராமர்கிட்ட ஒப்பாட்டிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா நாமெல்லாம் நல்லா சுத்தமாக வாழலாம், இல்லைன்னா நாமெல்லாம் அழிஞ்சு தான் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்திமதியை சொல்கிறாரு. நான் தம்பி தான் உனக்கு, ஆனாலும் நான் இதை சொல்கிறேன்னு எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொண்டே போட்டு விடுண்டா, ஓடிட்டு இருக்கு அப்படின்றான் ராவணன். சொன்ன உடனே நியாயம் இல்லாத இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வராது. ராமர் எங்கே இருக்காரு தேடி வந்தாருன்னா இந்த திருப்புலாண்டியில் வந்து தங்கியிருக்காரு. இதை தேடிக்கிட்டே அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே கை கட்டி அப்படி வணக்கம் பண்ணிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாராம். அப்போ ராமர் கூட வந்திருக்காங்க பாரு வானர படைகள்லாம். அந்த வானர படைகள் அனைத்து என்ன சொல்லுதான், இவன் வந்து ராவண அனுப்புற தூதுவனாக இருப்பான், இவன் நம்ம கூட இருந்து நம்மளை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கான், இவனை கிட்ட சேர்க்காதீங்க அப்படின்றாங்க. அப்போ ஆஞ்சநேயர் பகவான் போயிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு ராமருக்கு எதிரில் நிற்கிறாராம். அந்த மாதிரி கோலத்தில் இப்போ அங்கே ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் நிற்கிறாரு. கையை கட்டி நிற்கிற உடனே என்னான்னு கேட்குறார் ராமர். இல்லை, இவன் வந்திருக்க இந்த விபீஷனுடைய அந்த தோற்றத்தெல்லாம் பார்த்தா அவர் வந்து எதிரி பாசறையிலேருந்து கெடுக்கிறதுக்கு வரல, நம்ம கூட சேர்ந்து நியாயத்தின் பக்கம் நிற்கணும்னு வந்திருக்காரு, நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டு ஆதரிக்கணும்னு சொன்ன உடனே அப்போ ராமபிரான் எழுந்து வந்து சொல்கிறாராம், நான் காட்டுக்கு வரும்போது என்னை ஆற்றுல தந்து விட்டான் குகன், அந்த குகனோட ஐவரானோம். முதல்ல ஏற்கனவே 3 தம்பிக்கு ஒரு 4 பேர், குகனோட ஐவரானோ, சுக்கரனோட 60 விபீஷ்ணா, உன்னுடைய பக்தியால் உன்னோட நான் 70 நீ எனக்கு 7வது தம்பி, நீ என்னுடைய 7வது சகோதரன் சொல்லி அப்படியே சேர்த்து கட்டி கொடுத்தாராம் விபீஷ்ணனை. விபீஷ்ணனை காலில் விழுந்து கதறி அந்த மாதிரி இறைவன்கிட்ட வந்து ஒரு அன்பு செலுத்தினால அந்த இடத்துக்கு பேர் சரணாகதி கஷேத்திரமா. நாம் போய் இறைவனை வணங்கினமாக்கா நமக்கெல்லாம் அந்த சரணாகதி கிடைக்குமா அந்த இடத்துல. அந்த அவ்வளோ ஒரு சிறப்பு அந்த ஸ்தலத்துக்கு. அப்போ இந்த மாதிரி ஆன உடனே எல்லாரும் ஆலோசனை பண்ணுறாங்க, நாம் இலங்கைக்கு எப்படி போகிறது அப்படின்னு உடனே விபீஷ்ணன் சொல்கிறான், கடல் வழி விட்டால் தான் நம்மளால் போக முடியும், கடல் ராஜன் தான் நம்மளுக்கு வந்து கருணை புரியணும் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணுறாரு, அந்த இடம் ஃபுல்லாக தர்ப ஆரண்யம்னு பேர். அந்த இடத்துக்கே தர்பை புல் நிறைஞ்ச இடம். அந்த இடம் புல் அணை. அந்த தர்ப புல்லெல்லாம் எடுத்து அப்படியே வந்து ஒரு பாய் மாதிரி பண்ணி அது மேலே அணை வச்சு அது மேலே படுத்துண்டு 7 நாள் தவம் இருந்தாராம் ராமபிரான். எந்த ஊரில் போனாலும் ராமர் வந்து எல்லா கோயிலில் நின்றுன்னு இருப்பார், திருப்புலாடியில் போன மகன் படுத்துட்டு இருப்பார். அந்த திருப்புலாடியில் மட்டும்தான் படுத்த நிலையில் சயன குளத்தில் 7 நாள் தவம் பண்ணாராம். 7 நாள் தவம் பண்ண உடனே கடல் ராஜன் காட்சி கொடுக்கவே இல்லை. 7வது நாள் இவருக்கு ரொம்ப கோபம் வருது. 7 நாளாக நம்ம தர்மப்புல் மேலே படுத்து தவம் பண்ணுறேன், அவன் வந்து ஒன்றுமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கோபம் வந்து நான் என்னுடைய இந்த அம்பை பயன்படுத்தி இந்த கடலை நான் வற்றி போக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பை எடுத்து வில்லில் மாட்டுறாராம். மாட்டினவுடனே கடல் ராஜா மனைவியோடு ஓடி வந்து காலில் விழுந்தானா, பகவானே என்னை மன்னிச்சிடு, எனக்கு வந்து நீ சரணாகதி கொடுத்து என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு சொல்லி அவன் காலில் விழுந்து கதறின உடனே அவனை மன்னித்து அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறாராம். அதே மாதிரி கடல்ராஜனுக்கும் அடைக்கலம் கொடுத்ததுனால அதுக்கு பேர் சரணாகதி கஷேத்திரம்னு பேர். அப்போ கடல்ராஜன் என்ன சொல்கிறாப்புல, பகவானே நான் இந்த ஏரியாவில் கடல் கொந்தளிப்பே இல்லாத அமைதியாகிறேன், நீங்கள் அழகாக பாலம் கட்டின்னு போகலாம், இதில் இந்த இடத்துல நான் பொங்கவே மாட்டேன்னாராம். ராமேஸ்வரத்தில் போன மகன் எங்கேயாவது கடல் பொங்குதா? எங்கேயுமே பொங்காது அந்த ஏரியா ஃபுல்லாக. ஏன்னு கேட்டமாக்கா கடல் ராஜா ராமனுக்கு கொடுத்த வாக்கு அது. இனிமேல் நான் இந்த இடத்துல பொங்கவே மாட்டேன், சாதாரண நீர்நிலை மாதிரி அப்படியே தெளிவாக நிற்பேன்னாரா. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அந்த இடத்துல ஏரியாவில் எங்கே போனாலுமே கடலில் அலையே பார்க்க முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி நாம் இந்த இடத்துல பாலம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைகளெல்லாம் பேசி எத்தாந்து வானவர்களெல்லாம் எல்லாம் கடலில் போடுதான். கடலில் போட்ட உடனே எல்லா அந்த பாறைகளும் உள்ளே போயிட்டான். அப்போ உள்ளே போனவுடனே ராமர் சொல்கிறாரு, ஆஞ்சநேயரை கூப்பிட்டு, ஆஞ்சநேயா உங்கள் குழுவில் நலன்னு ஒருத்தர் இருக்கா, அப்புறம் ஒரு வானரம், அவரை கூப்பிடுவா அப்படின்ற கூப்பிட்டு வந்தவுடனே அவர் வந்து ராமர்கிட்ட வணங்கி சொன்ன உடனே எல்லாரும் எடுத்து பாறையை கொடுப்பாங்க.
அந்த பாறையை நீ வாங்கி கடலில் போடு அப்படின்னாராம். அப்போது ஆஞ்சநேயர் அப்படியே 2 கையில் தூக்கின்னு வராராம் ஒரு பாறையை. தூக்காந்து இவர் என்ன பண்ணார், இவர் கையில் கொடுத்தாரு. இவர் வலது கையில் வாங்கி இடது கையில் அப்படி தூக்கி எரிஞ்சாராம். அதனால எரிஞ்ச உடனே அந்த பாறை போய் அப்படியே மிதக்குதான் மேலே. அப்படி எல்லாரும் ஒவ்வொரு பாறைகளை எடுத்தாந்து கொடுக்குறாங்க பேர். அவர் தூக்கி போடுற பாறைகள்லாம் அப்படியே போய் அழகாக மிதக்குது, கடலில் மிதக்குது. அப்போ ஏன் இது மாதிரி ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும்? இந்த மாதிரி இந்த நலன் போடுற வானரம் போடுற பாறை மட்டும் ஏன் மிதக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ராமன் சொல்கிறாரு, இந்த வானரம் குழந்தையா இருக்கும் பொழுது வானரன்னா என்ன பண்ணோம், சாதாரணமாக சேட்டை பண்ணோம். ஏன்டா குரங்கு சேட்டை பண்ணுறோம் அப்படின்பா எல்லாருமே. புள்ள பண்ணிச்சுன்னா சேட்டை பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவான். ஏன்டா குரங்கு சேட்டை பண்ணுறோமோ, குரங்குன்னா சேட்டை பண்ணும், அதுக்கு பேர் தான் குரங்கு. அப்போ மாதவேந்திர முனிவர்னு ஒரு முனிவர் வந்து குளத்து உள்ள போய் மூழ்கி தவம் இருப்பாராம். தவம் இருக்கும்போது இந்த குழந்தை குழந்தைது இந்த நலனை பார்க்குது. என்னடா ஒருத்தர் போய் தண்ணியில் உட்காந்துக்கிறாரு, போட்டு கல் எடுத்து அவர் மேலே இருக்குது. இப்படியே அடிச்ச உடனே சாதாரணமாக முனிவருக்கு கோபம் வருது. வந்து வெளியில் வந்து பார்த்தோம்னாக்கா குட்டி குரங்கு, அது குழந்தை குரங்கு தெரியாமல் கல்லை எரிஞ்சு. அதனால் இப்போ நம்ம சாபம் போட வேணாம்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குரங்கு காலை எரியிற கல்லெல்லாம் உள்ளவே வரக்கூடாது, மேலே மறைக்கணும்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தாரா அதுக்கு. குழந்தையா இருக்கும்போது அந்த சாபம் எதுக்கு, ராமருக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக அந்த சாபம் அது. அப்போ இந்த குரங்கு போடுற கல்லெல்லாம் அப்படியே மிதக்குது. மிதக்கி வச்சு இங்கேருந்து எல்லாம் பாதையை அமைச்சு லங்கைக்கு போகிறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி இந்த பாலங்கள் எல்லாம் அமைக்கும் பொழுது அணிலுங்க வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணிச்சான், கடலில் குளிச்சுட்டு அப்படியே போய் மணலில் உருந்து பிறண்டு எழுந்து போய் அது முதுகில் ஓட்டிக்கிற மணலெல்லாம் இந்த பாறைக்கு மேலே கொடுத்துட்டான். அவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா ராமருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. அப்போ ராமர் அன்பால் அதுக்கு மேலே அப்படி தடவுனாராம் பாரு. அந்த தடவுண்டு தான் அணில் மேலே இருக்கிற கோடு, அணில் மேலே கோடுகளே அதனால தான் வந்துதான். அந்த மாதிரி அற்புதமாக அந்த பாலத்தை அமைச்சு போய் ராவணன்லாம் இது பண்ணிட்டு வராங்க. சீதை வீடுன்னு வராங்கள. இந்த இடத்த வந்து சிவகங்கை சமஸ்தான மன்னர்கள் வந்து பராமரித்து ஆண்டாங்க. 27 கிராமங்களை எழுதி வச்சிருக்காங்களாம் அந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலுக்காக. அந்த மாதிரி இந்த கோயில் அவங்க நிர்வாகம் பண்ணதுனால ராமனால் உண்டாக்கப்பட்ட சேதுக்கரையை சேர்த்து பண்ணாங்க பாரு, நிர்வாகம் பண்ணாங்களே. அதனால் அந்த மன்னர்களுக்கு பேர் சேதுபதி மன்னர்கள்னு பட்டம் வந்துதான். ராமர் உண்டான அந்த பாலம் அந்த சேதுக்கரையிலிருந்து தான் லங்கைக்கு போச்சான். அந்த இடம் வந்து திருப்பூலாண்டியிலிருந்து இப்போ 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாம் போனோம்னாக்கா அதையும் பார்க்கலாம், இந்த மாதிரி தரிசனம் பண்ணலாம். ஜெகநாத பெருமாள் அமர்ந்த நிலையில் நமக்கெல்லாம் அருள் புரிவார். ராமபிரான் படுத்த நிலையில் அருள் புரிகிறாரு. உலகத்திலேயே மிக பழமையான ஆதி பெருமாள் வாழ்கின்ற ஆதி ஜெகநாதர் ஆலயம் அற்புதமாக அந்த திருப்புலாடி என்ற ஊரில் மிக அற்புதமாக இருக்கிறது. நாம் எல்லாம் இப்போ போகும்பொழுது உத்தரகோசம் பண்ணும் பொழுது இந்த ஸ்தலத்தை போய் தரிசனம் பண்ண போகிறோம். எல்லாரும் முதலே அந்த ஸ்தலத்துக்குரிய வரலாறெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக போய் அந்த ஆதி ஜெகநாதரை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். திருச்சிற்றம்பலம் கோயிலே உத்தரகோசம் அங்கேயா. அதே மாதிரி உலகத்திலேயே முதல் தோன்ற பெருமாள் கோயில் 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து வரலாறு இருக்கலாம். யாருக்குமே அது என்னன்னே தெரியல. அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்கிறாங்க. இப்போ ராமாயணம் நடந்த காலம் 7300 வருஷம் ராமனுடைய காலம்னு நினைக்கிறாங்க ஒரு முறைமா. அதுக்கு முன்னாடி 21 தலைமுறை ஆண்டு இருக்காங்க அயோத்தியை, அந்த ராமர் பரம்பரை. அந்த 21 தலைமுறையை போட்ட மகன் ஒரு 2000 வருஷம். இப்போ 7300 ஒரு 2000 9000 ஆண்டுகள் வரலாறு. அதாவது என்ன திரேதாயுகத்தில் ராமாயண காலத்தில் அவங்க பரம்பரை ஆண்ட வரலாறா. அதுக்கும் முன்னாடி பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய கோயில் தான் இப்போ நாம் உத்தரகோசம் அங்கே பக்கத்தில் ஒரு கோயில் போகிறோம். அந்த ஊருக்கு பேர் ஆதி ஜெகநாத பெருமாள். என்ன பேர்? ஆதி ஜெகநாத பெருமாள். ஆதினா மிக பழைய, ஜெகன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பூலோகம் ஜெகத்தை ஆண்டவன் சொல்லவில்லை. அது மாதிரி ஜெகத்துக்கு நாதராகும். ஆதி ஜெகநாதன்னா மிகவும் பழமை வாய்ந்தவராகும். அந்த மாதிரி ஒரு அந்த ஆதி ஜெகநாதர் வீட்டிலிருந்து
அருள் பாலிக்கின்ற இடம் என்னன்னு சொன்னோம்னாக்கா நாம இப்போ உத்தரவாசம் அங்கே பக்கத்திலேயே கொஞ்சம் ரோட்டில் ஒரு மணி நேரத்தில் போயிடுவோம். திருப்புல்லாணி பேர் என்ன? திருப்புல்லாணி. இப்போ நாம் போகிற